பாலாஜி இவரு. என்னோட ஃப்ரெண்டு தான் அவரு. சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தான் படித்தோம். இந்த இங்கே திருமணஞ்சேரியில் உள்ள ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து நான் அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு ஸ்கூலுக்குலாம் அழைச்சிட்டு வந்து விடுவேன். அப்போலேருந்தே ஒரு 35, 40 வருஷமாக நமக்கு பழக்கங்க. இவங்க அப்பா இருந்த வரைக்கும் இந்த ஃபேமிலி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இவங்க அப்பா கோயில் அர்ச்சகராக இருந்தார். எங்கள் லோக்கலில் சின்ன சின்ன கோயிலுக்கெலாம் போயிட்டு வருவார். அதை வச்சு இவர் காப்பாற்றிருந்தார். இவங்க அப்பா இறந்து போனார். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா, இந்த ஃபேமிலியில் எல்லாருமே மாற்றுத்திறனாளி, உயரம் குறைவாக உள்ளவங்க. இவங்க அம்மாவுக்கும் வாய் பேச முடியாது, காது கேட்காது. இப்போ ரீசெண்டாக அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் வருமானங்கிறதே இல்லாமல் போயிடுச்சுங்க. கொஞ்சம் கவர்மெண்ட்டில் இந்த ஓஏபி பணம் இது மாதிரி வர்றதை வச்சு தான் ஏதோ அன்னாடும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட மருத்துவ செலவுலாம் அதிகமாகிடுச்சு. நாளுக்கு நாள் மருத்துவ செலவு நடக்க முடியல. இவனுக்கு கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. வீட்டில் தான் இருக்காப்புல. மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நிறைய கடன் வாங்கி இது பண்ணி இருக்கிற வீட்டெல்லாம் அடமானம் வச்சு, வயலெல்லாம் அடமானம் வச்சு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதை மீட்க கூட அவங்களால முடியல. எல்லாமே எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க.